லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வணக்கம்ண்ணா. வணக்கம் சின்ன. இன்னைக்கு ரொம்ப நெருடலான ஒரு விஷயம், ஒரு நல்லக்கண்ணு அவருடைய மறைவு. ஆமாம், நீங்க பார்த்துருப்பீங்க. தமிழினத்துடைய ஒரு மூத்த அரசியல்வாதி, நீண்ட நெடிய வயதும் அனுபவங்களையும் கொண்ட சுதந்திர போராட்டத்து கால எனக்கு தெரிஞ்சு இந்த அரசியல் களத்தில் இருந்த ஒரு வயது முதிர்ந்த ஒரு மரம். 100 வயதை தாண்டியவர். ஆமாம், அவர் ஒருவரை நம்ம இழந்திருக்கோம். எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கல், அவர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் தான் ஏற்றுக்கொண்ட அந்த இடதுசாரி செங்கொடி அப்படிங்கிற ஒரு பயணத்தை இறுதி வரைக்கும் முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டு எந்தவித தடங்களும் இல்லாமல் தடுமாற்றங்களும் இல்லாமல் கடைசி வரைக்கும் பயணம் செஞ்சுருக்காரு. ஆரம்ப காலத்தில் குறிப்பாக எங்களுடைய ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்துடைய சிறிவைகுண்டம் சொல்லப்படக்கூடிய திருவைகுண்டம் பகுதியை சார்ந்தவர். அன்றைய காலத்தில் யோசித்து பார்த்திங்கன்னா இப்போ மாதிரிலாம் இல்லை. அன்றைக்கு அவ்வளோ சாதிய, இன்றைக்கே திருநெல்வேலி பகுதி சாதிய முரண்களால் சிக்கல்களாலையும் சூழப்பட்டிருக்கு. இப்போ அன்றைக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் அந்த சூழலுக்கு நடுவில் ஒரு இடதுசாரி இயக்க சிந்தனையோட களத்துக்கு மக்கள் பணி செஞ்சு, ஸோ அதுவும் சுதந்திர போராட்ட காலத்துக்கு முன்னாடி வெள்ளையர்களுடைய ஆட்சி காலத்தில் அப்போ அவருடைய செயல்பாடு, வெள்ளையர்களுக்கு எதிரான செயல்பாடு, சுதந்திர போராட்ட வீரராக களம் கண்டு அப்புறம் பின்னாடி சிறை சென்று 7 ஆண்டுகள் சிறை சென்று அப்படின்னு ஒரு நீண்ட ஒரு ஒரு தோழருடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நல்லக்கண்ணு அவர்களுடைய வாழ்க்கை பயணத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம். வரிசையாக பிறகு விவசாய தொழிலாளர்களுக்காக போராடி 25 ஆண்டுகளாக அந்த பொறுப்பில் இருந்து தமிழகம் முழுக்க பயணம் செய்து எல்லா விவசாயிகளையும் சாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் எல்லாத்தையும் கலைஞ்சி எல்லாரையும் ஒருங்கிணைத்து அப்படின்னு ஒரு நீண்ட நெடிய பயணத்தை கொண்டவர். குறிப்பாக அப்பழுக்கற்ற ஒரு சொல்லுவாங்க, தோழர் கோடியை கொடுத்தாங்க, அது கூட அவர் கொஞ்சம் இதை வச்சு நான் என்ன பண்ண திருப்பி கொடுக்குற ஒரு மனம் கொண்ட மனிதர். அவரை பார்த்த சமீபத்தில் போய் பார்த்துருந்தேன். நான் மனைவி பிள்ளைகளோட போய் பார்த்துருந்தேன், போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். ஒரு நல்ல மனிதர். அவருக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அந்த அம்மாவும் அவங்களுடைய மனைவி முன்னாடியும் தவறிட்டாங்க. அவங்களும் நல்ல அது அவர்களுடைய குணத்துக்கு ஏற்ற ஒரு அம்மா. அப்படி ஒரு நல்ல மனிதரை தமிழக அரசியல் களம் இழந்திருக்கு. அவர் இவ்வளோ போராட்டம், இவ்வளோ நிறைய இடர்பாடுகளுக்கு மத்தியில் அவர் ஒரு முறை கூட ஒரு அரசியலில் என்ன சொல்ல, அது சிரிக்கிறதா அழுகிறதான்னு தமிழர்களோட இன்னைக்கு நம்ம நல்லக்கண்ணு ஐயா நேர்மையின் சிகரம், நேர்மைனா என்ன, நல்லக்கண்ணு மாதிரி வாழணும் அப்படின்லாம் சொல்கிறோம்ல. ஆனால் இந்த தமிழ் சமூகம் அந்த நல்லக்கண்ணுவை தோற்கடித்தது. அதுவும் இன்னைக்கு பாஜக பொந்துரோன் டயலாக் பேசுகிற இந்த திராவிட கூட்டமும் இந்த பாஜகவும் கூட்டணி வைத்து அவரை தோற்கடித்தார்கள். இந்த சாதனை, வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை செய்தவர்கள் இன்றைய பாஜக பொந்துரோன்னு உருட்டக்கூடிய இந்த திமுக கும்பல் தான். இவர்கள் தான் நல்லக்கண்ணுவை தோற்கடித்தார்கள். இவர்கள் தான் இடதுசாரிகளை தோற்கடித்தார்கள். இன்னைக்கு எல்லாரும் கூட்டணியா இருக்கிறத காட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் நீங்க வரலாறு நெடுக எடுத்துக்காங்க, எல்லா தமிழின அழிப்புக்கு பின்னாடியும் கருணாநிதிங்கிற ஒரு பேரும் திமுகங்கிற ஒரு பேரும் இருக்கும். தமிழினத்துக்கு எதிரான தமிழினத்தை ஏதோ ஒரு வகையான கெட்ட செயல் நடக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செயலுக்கு பின்னாடி கருணாநிதிங்கிற பேர் தவறாமல் இடம் பெறும். அப்படி தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்ததுல பெரும் பங்கு திமுகவுக்கு இருக்கு. அன்றைக்கு செய்த அதே காரியத்தை அன்று கூட்டணி வைத்து செய்தார்கள். இன்று கூட்டணியில் இல்லாமல் எதிர்த்து நின்று செய்கிறாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்ப்பதற்காக திமுக அவ்வளோ பாடுபடுகிறது. அப்படி அவர்கள் செய்த காரியத்தில் தோற்கடிக்கப்பட்ட நல்ல உத்தமர் தான் இந்த நல்லக்கண்ணு அவர்கள். சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் மக்களவை தேர்தலில் நல்லக்கண்ணுக்கு எதிராக போட்டிட்டு பாஜக சார்பாக போட்டிட்டு வென்றார். இன்னைக்கு ஜெயிச்சதை கூட அவரு கூட பின்னாடி வருத்தப்பட்டதா அப்படியான அவரை வென்றவர் கூட வருத்தப்படுறாங்க. நல்ல மனிதர். ஆனால் அவரால் இந்த தேர்தல் அரசியலில் காசு கொடுத்து பணம் கொடுத்து கோட்டர் பிரியாணி கொடுத்து அந்த வெற்றியை பெறக்கூடியதுக்கான சூழல் இல்லை. அவர் அதை விரும்பக்கூடிய மனிதராக இல்லை. ஆனால் மக்கள் என்ன லட்சத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நல்லக்கண்ணு அவர்கள் ஐயா அவர்களுடைய தோல்வியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான். ஆனால் என்ன, மக்களவை தேர்தலில் அவர் தோற்றாலும், அவர் போட்டிட்ட எல்லா தேர்தலையுமே தோற்று போனாலும் கூட அவர் மக்களின் மனங்களை வென்றார். இறுதி வரைக்கும் அப்படியே வாழ்ந்தார். அதுதான் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறப்பு. மக்களுடைய மனங்களை வென்று தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார். ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து மறைந்த தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு நம்மளுடைய செவ்வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி.